guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள்னால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு வந்து நீங்கள் பவுடராகவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பவுடர் இல்லாதனால நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு வந்து கொஞ்சமாக தட்டி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணி முதல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையுமே பரவும். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன்வேல் பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூளும் கல்லுப்பு போட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆனதும் நான் வந்து மீனில் 2 சைடும் நல்லா பரவி நம்ம வந்து தடவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசாலாலாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் வந்து வச்சுடுங்க. நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஹவர் வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த சில்னஸ்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். அந்த மசாலாலாம் மீனில் இறங்கி நல்லா காரசாரமாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணுனாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இஞ்சி பேஸ்ட் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் வந்து இன்னும் வேறு மாதிரி தரும். நான் வந்து ஓவர் மசாலாவாக இருக்கணுன்றதுக்காக வெறும் ஃப்ரெஷ் பூண்டை வந்து தட்டி சேர்த்துருக்கேன். இதுவுமே வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம வந்து தவாவில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அந்த சில்னஸ்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சில்னஸோடய ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி நான் வந்து இந்த மீனை வந்து ஒன்றா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் 2 சைடுமே நல்லா வேகிறாரில் நம்ம வந்து மீன் வந்து தவாவில் விடுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைட்லலாம் வந்து ப்ரௌன் ஆகி வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து மீனை திருப்பி போடுங்க. அப்படி இல்லைன்னா தவாலே வந்து அந்த மீன் வந்து ஸ்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மசாலாவும் வந்து வெளியில் வந்துடும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி போடும்போது நல்லா அந்த ப்ரௌன் கலரில் நல்லா மொறுன்னு வரும். மசாலா எதுவுமே வந்து கீழே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருந்தது. இதில் அரிசி மாவும் ஆட் பண்ணி இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து நமக்கு இருந்தது. வெளியிலே வச்சுருந்தா கூட இல்லைன்னா சீக்கிரமாக வந்து நமக்கு அந்த நமத்து போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த அரிசி மாவு சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இந்த மசாலா வந்து இருந்தது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நான் லைட்டாக விட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஏரி மீன் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து பார்க்க சூப்பராக இருந்தது. நமக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏரி மீன் வந்து கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த சேறு ஸ்மெல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக வந்து பெருசாக பிடிக்காது. ஏன்னா கடல் மீனே சாப்பிட்டதுனால. ஆனால் இந்த மீன் வந்து சூப்பராக இருந்தது. நான் குழம்பும் பண்ணியிருந்தேன். அது தனியாக ஒரு நாள் ரெசிபி போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜாஸ் வேர்ல்டு.